குட் மார்னிங். நிறைய கஷ்டங்கள், நிறைய பாடுகள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் நாம் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக கடவுள் ஒரு சில நாட்களில், ஒரு சில நேரங்களில் நம்மளை சோதிக்கிறது உண்மைதான். அவரோடு இன்னும் கிட்டி சேரணும், இல்லை இன்னும் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போக, இல்லை நம்மளை புடமிட்டு சரி செய்ய ஆண்டவர் ஒரு சில சோதனைகளை நமக்கு அனுமதிப்பார். ஆனால் எல்லா கஷ்டங்களும், எல்லா பாடுகளும் நான் ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்பது அல்ல. நாம் செய்கிற ஒரு சில தவறுகள் நிமித்தமாக கூட நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுவது உண்டு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஒரே சரிசமமாக ஆண்டவர் தான் சோதிக்கிறார், ஆண்டவர் தான் என்னை இப்படியா கஷ்டப்படுத்துகிறார் என்று நம்ம சொல்லுறோம். பைபிளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக இருந்த பொழுது அவங்க நிறைய பாடுகள், அவங்களுக்கு நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தது. ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஏன்னா அவங்கள கானானுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு போவதற்காக அவர்களுக்கு அதை அனுமதித்தார். ஆனால் கானானுக்குள்ளே போன பிறகு அவர்களுக்கு பல பாடுகள், பல கஷ்டம், பல ராஜாக்கள் அவர்களை அடிமைப்படுத்தினாங்க. அவர்கள் விளைச்சலை எல்லாம் கூட அபகரித்துட்டு போனாங்க. அது ஆண்டவர் அது அனுமதிக்கலை. அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போனதின் நிமித்தமாக அப்படியான கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு தவறு செய்து விடுவார். அதே நிமித்தமாக அந்த பிள்ளைக்கு வியாதி வரும். அந்த வியாதியை நிமித்தமாக அந்த பிள்ளை மரித்து போகும். அப்போது அதை உணர்த்துகிற பொழுது அவர் சிந்தனை செய்தார். ஆமாம், நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சரி செய்து கொண்டார். இன்னைக்கு நமக்கு கூட நிறைய கஷ்டங்கள், நிறைய பாடுகள் வந்தால் நாம் அனலைஸ் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்குறாரா, இல்லை நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா, அதனால் எனக்கு இந்த பாடா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற நிலைமையில் இருப்பது ரொம்ப நல்லது. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய்ய. நாம் தாழ்த்தப்படுகிற பொழுது, கஷ்டம் ஏற்படுகிற பொழுது, நமக்கு ஏற்படுகிற தோல்விகளில் நாம் சிந்தனை செய்வோம், நான் எங்கேயாவது தவறு செய்ததுனால இதுவா, இல்லை ஆண்டவர் என்னை இன்னும் உருவாக்குகிறாரா என்று சொல்லி நாம் சிந்தனை செய்து நம்ம சரி செய்து கொள்வோமானால் நாம் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம், சந்தோஷமாக இருப்போம், சமாதானத்தோட கர்த்தர் நடத்துவார். Have a nice day. Jesus loves you.